ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். அத்தியாவசிய பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாட்டின் எதிரொலி. புதுச்சேரியில் நாளை முதல் தேநீர் விலை ஏற்றம். குழந்தை திருமணம் நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை எச்சரிக்கை. பெண்களை தவறாக படம் பிடித்ததை தட்டி கேட்ட தம்பதியினருக்கு கொலை மிரட்டல். வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வெங்கடா நகர் பூங்காவில் சேதமடைந்துள்ள விளையாட்டு உபகரணங்கள் சீரமைத்து தர பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தேநீர் விலை உயர்வதாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கிடையான போர் பதற்றம் காரணமாக பல்வேறு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாகவும் மேலும் பல்வேறு பொருட்களின் விலை உயர்வு ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக உணவகங்கள் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து வருகிறது. மேலும் இதன் தொடர்ச்சியாக தேநீர் கடைகளிலும் தேநீர் விலை உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் காஃபி 30 ரூபாய்க்கும் டீ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த போர் பதற்றம் நீடித்திருக்கும் நிலையில் இன்னும் எந்தெந்த பொருட்களின் விலை உயர்வு ஏற்படுமோ என்ற கலக்கத்தையும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை திருமணம் நடத்தும் நபர்கள் மீது கடுமையான தண்டனை பாயும் என்று புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குழந்தை திருமணம் நடத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அக்ஷய திருதியை போன்ற விழா காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணம் நடத்தப்படுவது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு வருவதால் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தை திருமணம் நடப்பதை தடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் மேலும் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆணாக இருந்து குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்பவர், எந்தவொரு குழந்தை திருமணத்தையும் நடத்துபவர், இயக்குபவர் அல்லது தூண்டுபவர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்ட விரோதமான வேறு எந்த நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் எந்தவொரு செயலையும் செய்பவர் அல்லது அதை நடத்த அனுமதிப்பவர் அல்லது குழந்தை திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது பங்கேற்பது உள்ளிட்ட அதை நடத்துவதை தடுக்க தவறினால் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 பிரிவு 9, 10, 11 கீழ் 2 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 19 அக்ஷய திருதியை அன்று குழந்தை திருமணம், அதாவது 21 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு திருமணம் நடைபெறுவது தெரியவந்தால் 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணிற்கு தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வில்லியனூர் அருகே தம்பதியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் அருகே கூடப்பாக்கம் தச்சுப்பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் வைத்தியநாதன், இவரது மனைவி சங்கீதா. இவர்கள் கடந்த 9ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க அங்குள்ள வாக்குச்சாவடிக்கு சென்றுள்ளனர். அப்போது சங்கீதா மற்றும் அவருடன் இருந்த பெண்களை அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் மகன் ராமதாஸ் என்பவர் செல்போனில் படம் பிடித்துள்ளார்.
முகத்தை மறைத்த நிலையில் சுற்றி சுற்றி படம் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட சங்கீதாவின் கணவர் வைத்தியநாதன் ராமதாசிடமிருந்து செல்போனை பறிக்க முயன்றுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அவர் வைத்தியநாதனை தாக்கியுள்ளார். இதனை தடுக்க முயன்ற சங்கீதாவையும் தரக்குறைவாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த ராஜேந்திரன், ராஜ்குமார், ராமச்சந்திரன் ஆகியோரும் வைத்தியநாதனை உருட்டுக்கட்டையாலும் காலாலும் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை சங்கீதா மற்றும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த தாக்குதல் குறித்த புகாரின் அடிப்படையில் தம்பதியை தாக்கிய 4 பேர் மீது வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடா நகர் பூங்காவில் சேதமடைந்துள்ள விளையாட்டு உபகரணங்களை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவில் அப்பகுதி பொதுமக்கள் காலை மற்றும் மாலை வேளையில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொள்கின்றனர். இந்த பூங்காவில் சிறுவர்கள் விளையாடுவதற்காக ஊஞ்சல்கள், சறுக்குகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. முறையான பராமரிப்பு இல்லாததால் இந்த உபகரணங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் சிறுவர்கள் விளையாடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஊஞ்சல்கள், சீசா, சறுக்கு ஆகியவை உடைந்து காணப்படுகிறது. பூங்காவில் விளையாடி மகிழலாம் என்று ஆர்வமுடன் வரும் சிறுவர்களுக்கு இது கடுமையான ஏமாற்றத்தை அளிக்கிறது. சிறுவர்கள் சிலர் ஆர்வ மிகுதியில் உடைந்த உபகரணங்களில் ஏறி விளையாடும் போது தவறி விழுந்து காயம் ஏற்படும் அபாய நிலையும் உள்ளது. மேலும் பூங்கா நடைபாதையில் உள்ள செங்கற்கள் ஆங்காங்கே பெயர்ந்து போய் உள்ளது. இதில் நடைப்பயணம் மேற்கொள்ளும் முதியவர்கள் சிலர் கால் தவறி இடறி விழுந்து காயமடைகின்றனர். எனவே சேதமடைந்து காணப்படும் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நடைபாதையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள அதே தருணத்தில் பொதுமக்களும் பூங்காவில் அமைக்கப்படும் உபகரணங்களையும் நடைபாதைகளையும் சீராக பயன்படுத்தி சேதமடையாமல் காக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த 2 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தவர்கள் மீது தேர்தல் துறையினர் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து அதே பகுதியை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் மீது லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரிடம் இருந்து 18,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ராஜாஜி நகர் பகுதியில் பணப்பட்டுவாடா செய்த புதுச்சேரியை சேர்ந்த வேலா என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரிடமிருந்து 19,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய நாணயத்திற்கு 14 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவரின் அலைபேசி எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசிய மர்ம நபர் ஆன்லைனில் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அவரும் 20,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மர்ம நபர் தனது இணைப்பை துண்டித்து விட்டுள்ளார். அவரை மீண்டும் தொடர்பு கொண்ட போது முடியாத காரணத்தினால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் சமூக வலைதள பக்கத்தில் பழைய 5 ரூபாய் நாணயத்திற்கு 14 லட்சம் ரூபாய் தருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த விளம்பரத்தை நம்பி அதில் பதிவிட்டிருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அவரும் தன்னிடம் பழைய 5 ரூபாய் நாணயம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நாணயத்தை விற்பனை செய்ய 25,500 ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதை நம்பி ஆன்லைன் மூலமாக 25,500 ரூபாயை செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 11,250 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகூர் மற்றும் முத்தியால்பேட்டையை சேர்ந்தவரிடமும் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது. இந்த மோசடி சம்பவங்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடக்க உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயில்
அதிகாலை நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் அமெரிக்கன் வைர கிரீடம் அணிவிக்கப்பட உள்ளது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத பிரசாதம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காந்தி வீதி, வேதபுரீஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில், புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பால சுப்பிரமணியர் கோவில், முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், லட்சுமி ஹைகிரீவர் கோவில், வீர ஆஞ்சநேயர் கோதண்டராமர் கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. வெள்ளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், வீர ஆஞ்சநேயர் கோவில், சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில், திருக்காஞ்சி கங்கை வராகநதீஸ்வரர் கோவில், பாகூர் மூலநாதர் கோவில் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள கோவில்களிலும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,975 ரூபாய். வெள்ளி 10 கிராம் தங்கம் வெள்ளி விலை விவரம் 2,570 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய